ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது இந்த ரெக்கார்டு வாங்கி கமருதீன் விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயும் இன்னுமே வந்துட்டு வன்மத்தில் வந்து இந்த அரோரா பேசுகிற விஷயங்களை கேட்கும்போது நம்மளுக்கு இவங்க என்ன, அதாவது ஊருகா மாதிரி அப்பப்போ தொட்டுக்கிறாங்களே. இப்போ நேற்றும் தானத்தும் வந்து ஒரு டாஸ்க் நடந்திருக்கும், அதில் யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்திருக்கும். அதில் வந்து கமருதீனுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு கார், அந்த கார் விஷயத்தை பற்றி கனி, சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறம் விக்கல் சிக்கரம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க காலில் விழுந்தது, அதாவது கமருதீன் காலில் விழுந்தது எனக்கு ஃபேக் மாதிரி இருந்துச்சு, அது எப்படி உடனே வந்து சேஞ்ச் ஆக முடியுன்ற மாதிரி வந்து அரோரா பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா நடக்குது இங்கே? இந்த அரோரா யார் தானப்பா இந்த அரோரா? ஒரு பக்கம் அந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசுகிறாங்க. திடீர்னு பார்த்தா வந்துட்டு திவ்யா கூட சேர்ந்து கமருதீன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த விஜய் பார்வதியில் தான் கமருதீன் பண்ணியிருப்பான்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறாங்க. ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இருக்குது. சரி, என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கார் இன்சிடென்ட் இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ராமா மாதிரியே வந்துட்டு வெளியும் சரி உள்ளேயும் சரி போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது கனிக்கு வந்து உண்மையிலேயே அது வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு போல இருக்குது. அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட அதை கேட்டிருப்பாங்க, எனக்கு அதனோட உடன்பாடு இல்லைன்னு சொல்லி வெளியவே சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, கமருதீன் வந்து காலில் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது இப்போ வரைக்கும் என்னால் வந்துட்டு மறக்கவே முடியல, ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ கூட என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இது ஒரு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி எபிசோடில் வந்துட்டு கமருதீன் பக்கத்தில் தான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் சாண்ட்ரா பக்கத்தில் தான் கமருதீனும் விஜய் பார்வதி இருக்காங்க. அப்போல்லாம் வந்து ஒரு இதுவும் பேனிக் அட்டாக் எதுவுமே வரல. ஆனால் அவங்க வந்துட்டு இந்த விஷயங்கள் சொல்லும்போது மட்டும், காலைல விழும்போது மட்டும் பேனிக் அட்டாக் வருதா, இது என்னையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கனி வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, முதல்ல அவங்களுக்கு ஃபிட்ஸு பேனிக் அட்டாக்னு சொல்கிறாங்களா, அதுவே எனக்கு வந்து சரியாக தெரியல. சரி, அதை கூட விடுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கு நைட் வந்து சபரிக்கிட்டையும் இது விக்ரம்கிட்டையும் வந்து 18+ ஜோக் அடிப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள், அது எப்படி அந்த டைமில் முடியும் உங்களால்? சரி, அதை கூட விடுங்க. காலையில் வந்து கமருதீன் கிச்சனில் ஏரியாவில் எங்கேயோ நிற்கிறாரு, அவரை பார்த்துட்டு வந்து அலறாங்க, அது எப்படிங்க? சரி, அதை கூட விடுங்க. காலையில் விஜய் பார்வதி வந்துட்டு அங்கே அப்படிக்கா போகிறாங்க, அவங்கள பார்த்துட்டு பாத்ரூம்குள்ளே ஓடுறாங்க, இதெல்லாம் என்னங்க இது, இதெல்லாம் வந்து உண்மையாகவே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனக்குமுறலை வந்து கொட்டுறாங்க. கடைசியாக வந்துட்டு கமருதீன் வந்து காலில் விழும்போது பண்ணாதா, அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து சுத்தமாக வந்து என்னால் ஜீரணிக்க முடியல அவங்க பண்ண விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட அட்டாக்கிங் விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட நம்ம திரும்ப பேசவே முடியாது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்றாங்க. இதில் விக்ரம் அதுக்கு மேலே இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கூட நான் ஒரு வாரம் இருந்த ஒரு காரணத்தினால சொல்கிறேன், அவங்க வந்து ட்ராமா பண்ண மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டாக, ஒரு வேளை அவர் வெளியே இருந்திருந்தாருன்னா, போயிட்டு வந்திருந்தானா அவர் கூட பேசியிருக்கலாம் வச்சுக்கிங்களேன். இப்போ வேறு வழியில் எனக்கு ஓட்டு வேணுங்கன்ற மாதிரி போல இருக்குது. இப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க, இதுதான் முக்கியமே எனக்கு ரொம்ப, ஏதாவது வெளியில், அதாவது இத்தனைக்கும் கமருதீனையும் விஜய் பார்வதியும் பிடிக்காத கனி எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க, சரிங்களா? அவங்களே வந்து இவ்வளோ அழகாக ரியலைசைஸ் பண்ணி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா வந்து இப்படியும் வந்துவாங்க, அப்படியும் பேசுவாங்க. இல்லை, எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்? கமருதீனும் விஜய் பார்வதியும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அந்த இது ரெக்கார்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்து காலில் விழுந்துறாங்கன்னா உடனே வந்து எப்படி அவங்களால தப்பு வந்து ரியலைஸ் பண்ண முடியும்? அது எங்களுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்றாங்க. என்ன இது? இல்லை, எனக்கு புரியல. எனக்கு ஒருத்தங்க வந்துட்டு ரெட் கார்டர் அங்கே வந்து கொடுக்க போகிறாங்க தெரிஞ்சு அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எப்படியும் நம்மளுக்கு டோஸ் விழா போகுதுன்னு நினச்சிட்டு அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. வழக்கமாக அது வாரம் நடக்கிறது தானே. தப்பு சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வழக்கமாக வாங்குறது தான். அதனால் அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் அவங்ககிட்ட பேசலை. சரி, நம்மளாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து அங்கே வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்குறாரு. அவங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப ஷாக்காக வராங்க. பட் இருந்தாலும் அது ஒரு தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனிதாபிமானத்தோடு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு வந்தால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. ஆனால் வந்து நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல வந்து கமருதீனுக்கு சொல்லுவாங்களாம், விண்ணுக்குட்டி சொல்லுவாங்களாம். அதே விண்ணுக்குட்டியை வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஊம குசுமா ஏதோ ஒரு குசும் பண்ணணும், ஏதோ ஒன்று சம்திங் சொல்லுவாங்களாம். அந்த ஆள் வந்துட்டு எப்படி 18 லட்சம் எடுப்பார்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி இவர் ப்ரொமோவில் வந்துட்டு காணாமணத்து வரும்போது அப்படியே நான் தான் உன்னை வந்து அந்த பெடாப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு இது பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாருமே எம்எல்ஏ பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்களாம். பா, என்ன ஒரு ஆக்டிங். ஆனால் கண்டிப்பாங்க உண்மையாக சொல்லணும், அரோராக்கு வந்து நல்ல நடிப்பு திறமை இருக்கிறது காரணத்தில் வெளியே வந்து நிறைய சீரியல் வாய்ப்பு வருங்க.
அது மாற்றுக்கிறது கிடையாதுங்க. நல்ல நடிப்பு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ நடிப்பு நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. என்னத்த சொல்ல, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒருத்தங்க வெளியே போய் 2 பேர் வெளியே போய் 2 வாரம் ஆச்சு, இன்னும் நீங்கள் வன்மத்தை கக்குறீங்கன்னா அப்போ எவ்வளோ தூரம் வன்மம் பாருங்கள். இதில் நேற்றும் முந்தானத்து காலையில் கூட சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த அரோராவும் திவ்யான்னு நினைக்கிறேன். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.